Welcome back to our channel all about BI. இது வந்து Azure Data Factory தமிழ் பிளேலிஸ்ட்டில் அடுத்த வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் நம்ம வேரியபிள்ஸ் பேசிக்ஸும் செட் வேரியபிள் ஆக்டிவிட்டியும் பார்த்தோம். இதில் வந்துட்டு அப்பன் வேரியபிள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸு அப்பன் வேரியபிளுக்கும் செட் வேரியபிளுக்குன்னா, செட் வேரியபிளில் ஒரே ஒரு வேல்யூ, ஒரு டிஸ்டிங்க்ட் என்டிட்டி தான் ஸ்டோர் பண்ண முடியும். மோர் தென் ஒன் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அரே வேரியபிள் தேவை. அந்த அரே வேரியபிளுக்கு வேல்யூஸை ஆட் பண்ணிகிட்டே போகிறது தான் அப்பன் வேரியபிள் ஆக்டிவிட்டி. ஓகேவா? இப்போது நம்மக்கிட்ட 2 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கலாம். நம்ம சினாரியோ என்ன நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட ஒரு ஃபோல்டர் இருக்குது, பிளாப்லேயோ டேட்டா லேக்லேயோ. அந்த ஃபோல்டரில் நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. அந்த ஃபைல்ஸை நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ப்ராசஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபைல் நேமை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கணும். ஸோ இனிஷியலி 1.txt, அப்புறம் 2.txt, அப்புறம் 3.txt. ஸோ எல்லா ஃபைல்ஸையும் ப்ராசஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னோடய வேரியபிள் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா, எல்லா ஃபைல் நேம்ஸும் எதெல்லாம் ப்ராசஸ் ஆச்சோ அந்த ஃபைல் நேம்ஸ் எல்லாம் கொண்டு போய் நான் ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணி வைக்கணும். ஓகேவா? இதுதான் சினாரியோ. இப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு கெட் மெட்டாடேட்டா ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணணும். இந்த கெட் மெட்டாடேட்டா ஆக்டிவிட்டி எதுக்குன்னா, ஒரு ஃபோல்டரில் உள்ள ஃபைல்ஸை லிஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? நான் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேட்டா செட்டை யூஸ் பண்ணுறேன். இப்போது டெமோ கண்டெய்னரில் என்னோடய இன்புட் ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் எனக்கு தெரியணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், சைல்டு ஐட்டம்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணோன்னா எனக்கு இன்புட் ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஃபைல் நேம்ஸும் வந்துடும். ஓகேவா? இப்போ அந்த ஃபைல் நேம்ஸை நான் ஒன்றா வந்துட்டு ப்ராசஸ் பண்ண போகிறேன். ப்ராசஸிங் இன் த சென்ஸ், ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு நான் காப்பி பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த ஃபைலை லோட் பண்ணலாம் ஒரு டேபிளுக்கு, இல்லை செனாப்ஸ் டேபிள், சீக்வல் டேபிள், ஏதோ ஒரு டேபிளுக்கு. ஸோ இதுதான் ப்ராசஸிங்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃபார் ஈச் லூப்போட இன்புட் எதுவாக இருக்க போகுது அப்படின்னா, கெட் மெட்டாடேட்டா ஆக்டிவிட்டியோட அவுட்புட். ஓகேவா? ஸோ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். செட்டிங்ஸ் போயிட்டு ஐட்டம்ஸில் கெட் மெட்டாடேட்டா ஆக்டிவிட்டியோட அவுட்புட்டோட சைல்டு ஐட்டம்ஸ். இது சைல்டு ஐட்டம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நமக்கு ஃபைல் நேம்ஸ். ஓகேவா? என்னென்ன ஃபைல்லாம் இன்புட் ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த சைல்டு ஐட்டம்ஸில் இருக்கும். ஸோ இதுதான் இன்புட் ஃபார் ஈச் லூப்புக்கு. உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு காப்பி ஆக்டிவிட்டி இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஒரு காப்பி ஆக்டிவிட்டி என்ன பண்ண போகுதுன்னா, ஃபைல்லேருந்து அந்த ஃபைலில் உள்ள கண்டென்ட்ஸை உங்களோட டேபிளுக்கு லோட் பண்ண போகுது. ஓகேவா? அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஃபைல் நேமை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஸோ அப்பன் வேரியபிள் வில் ஒன்லி ஒர்க் ஆன் அரே பேஸ்டு வேரியபிள். ஓகேவா? என்கிட்ட 2 வேரியபிள் வச்சுக்கிறேன்னா, ஒன்று வந்து ப்ராசஸ்டு ஃபைல்ஸு, இதோட டைப் வந்து அரே, அதுக்கப்புறம் ஃபைனல் ஃபைல்ஸ் லிஸ்ட், இது வந்து நார்மல் ஸ்ட்ரிங் அரே. இந்த ப்ராசஸ்டு ஃபைல்ஸில் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஃபைல் நேமாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வர போகிறேன். ஸ்டோர் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அட் ஒன் பாயிண்ட் இன் டைமு என்னோடய பைப்லைன் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி முடித்தோடனே இந்த ப்ராசஸ்டு ஃபைல் அரே வேரியபிளில் எல்லா ஃபைல் நேம்ஸும் இருக்கும். அந்த வேரியபிள் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளில் அசைன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு பர்பஸ். ஸோ இன்சைட் ஃபார் ஈச் லூப்பு இந்த அப்பன் வேரியபிளில் ப்ராசஸ்டு ஃபைல்ஸ், இது இங்கே எது மட்டும் லிஸ்ட் ஆகும் அப்படின்னா, அரே டைப் வேரியபிள்ஸ் மட்டும்தான் இங்கே லிஸ்ட் ஆகும். நார்மல் ஸ்ட்ரிங்கு பூலியன்லாம் இங்கே லிஸ்ட் ஆகாது. ஓகேவா? இப்போது வேல்யூ வந்துட்டு என்னோடய ஃபார் ஈச் லூப்பு ஒரு ஐட்ரேஷன்லேயும் எனக்கு ஃபைல் நேமை கொண்டு வரும். அந்த ஃபைல் நேம் எனக்கு தேவை அப்படின்னா கரண்ட் ஐட்டம் டாட் நேம்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எனக்கு 5 ஃபைல்ஸ் இருந்தது அப்படின்னா ஃபார் ஈச் லூப் 5 டைம் எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒரு ஃபைல் நேமை இந்த வேரியபிளில் அப்பன் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்பன் பண்ணி ஒழுங்காக வந்திருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்காக வேண்டி நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு செட் வேரியபிள் ஆக்டிவிட்டியில் அந்த அப்பன் பண்ண வேல்யூஸை நான் அசைன் பண்ணுறேன். ஓகேவா? இதுதான் ஃபைனல் ஃபைல்ஸ் லிஸ்ட்டு. இது ஸ்ட்ரிங் டைப்பு. இப்போ இந்த ஸ்ட்ரிங் டைப் வேரியபிளை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ப்ராசஸ்டு ஃபைல் இருக்குல்ல, இது வந்து அரே டைப். இந்த அரே டைப் வேரியபிளில் என்னெல்லாம் ஃபைல் ஸ்டோர் ஆகிருக்குங்கிறத பார்க்கணும். ஆனால் அப்படியே பார்க்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். ஜாயின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா, இப்போ என்கிட்ட 1.txt இது அரே. ஓகேவா? இதுதான் என்னோடய ஃபைனல் அரேன்னு வச்சுக்கோங்க, அசியூம் பண்ணுங்கள். 2.txt, 3.txt. ஓகேவா? இதுதான் என்னோடய அரே வேரியபிளில் இருக்கிற வேல்யூ. ஓகேவா? இப்போது இந்த அரேவை அப்படியே நான் வந்து ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கு அசைன் பண்ண முடியாது. எனக்கு எப்படி வேணும்னா 1.txt, 2.txt, 3.txt இப்படி தான் எனக்கு தேவை. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா,
கமா செப்பரேட்டடாக ஃபைல் நேம்ஸை ஸ்டோர் பண்ணணும் வித்தவுட் திஸ் பீங் அன் அரே. எனக்கு வந்துட்டு அரேவாக வேணாம், ஆனால் ஒரு ஸ்ட்ரிங்காக. ஓகேவா? இதுக்கு தான் ஜாயின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஜாயின் ஃபங்க்ஷன் ஒரு டீலிமிட்டர் கேட்கும். இதர் பைப்பு ஆர் கம்மா ஆர் செமிகோலன், நமக்கு எந்த டீலிமிட்டர் வேணுமோ அதை போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஜாயின் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா நம்மளோட அரேவை ரீட் பண்ணி அந்த அரேயில் உள்ள எலமெண்ட்ஸை கமா செப்பரேட்டடாக ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த செட் வேரியபிளில் கடைசியில் வந்துட்டு அசைன் ஆகிடுவது. ஸோ நம்ம ரன் பண்ணி முடிச்சுட்டு இந்த செட் வேரியபிளில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபைனல் ஃபைல்ஸ் லிஸ்ட் இருக்குல்ல, அதை பார்த்தோன்னா என்னென்ன ஃபைல்ஸ்னால் நம்ம ஃபோல்டரில் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ மீன்வைல் நம்ம ஃபோல்டர்லாம் வந்துட்டு ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்துடலாம், இந்த இன்புட் ஃபோல்டருக்குள்ளே என்னென்னலாம் ஃபைல்ஸ் இருக்குன்னு. இத்தனை ஃபைல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட செட் வேரியபிள் ஆக்டிவிட்டி இந்த எல்லா ஃபைல் நேமையும் காமிக்கணும். ஸோ லேட்டஸ்ட் சி பைப்லைன் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சான்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6 ஃபைல்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் 6 டைம்ஸ் வந்து ஃபார் ஈச் லூப் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ கடைசியில் இந்த வேரியபிளில் வேல்யூ அசைன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபைல்ஸ் லிஸ்ட்டில் என்னோடய எல்லா ஃபைல் நேம்ஸும் செப்பரேட்டட் பை காமா ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்துட்டு அப்பெண்ட் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி வேறு ஒரு கான்செப்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா ஒரு சின்ன சின்ன டெமோ we can make for it. So let me know in the comment section. Thanks a lot for watching. Keep supporting.